பிரபல நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம் இணைப்பில் தங்கர் பஜான் இயக்குனர் உள்ளார். வணக்கம் சார். தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். என்ன போன்ற ஒரு சினிமாவை பார்க்கறது மட்டுமே இருந்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு படைப்பாளியா உருவாயிருக்கோம். வேற ரசிகனா இருந்து என்னை கொண்டு வந்து படைப்பாளியாக மாத்தினதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்கு தமிழ் சினிமாவில். அவர் பாக்யராஜ் அண்ணனுடைய வரவு வந்து தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்தது. அவர் புதிய வார்ப்புகள் திரைப்படம் தான் அவரை வந்து திரையில அவரை காண்பிச்ச படம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கதாநாயகனுக்கான பிம்பங்களை வந்து பாரதிராஜா உடைச்சிருப்பாரு. அவருடைய குரலே வந்து கிச்சு கிச்சுன்னு தான் இருக்கும். எனக்கு கதாநாயகனால பேசுறது நாடகத்திலிருந்து வந்த சினிமாங்கிறதால அடுக்கு மொழியில வேற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த இலக்கணத்தை எல்லாமே உடைச்சார். அவருடைய உடலே வந்து ரொம்ப மெல்லிதா இருக்கும். மெலிஞ்சு போய் தான் இருப்பாரு. அதை வச்சுக்கிட்டு அவரு இவ்வளவு தூரம் ஒரு பேராளுமையா உருவெடுத்து வந்ததெல்லாம் வந்து சாதாரண காரியம் இல்லை. அவருடைய சினிமா என்பது ஒரு தனித்துவமான ஒரு அதிகப்படியான ரசிகர்களை வணிக சினிமாவில் பெரிய வெற்றிகள்லாம் வந்து குவிச்ச ஒருத்தர். அவரோட எனக்கு பெரிய நெருக்கம் இருந்தது, நேரடி சந்திப்புகள் இருந்தது. நான் திரைப்பட கல்லூரி படிக்கிற காலம் 1982 அப்பதான் 82 தெரியலங்க. அப்போ வந்து திரைப்பட கல்லூரிக்கு அந்த நாட்கள் அந்த நேரம் படம் வெளியாக இருந்தது. அதை திரையிட்டு ஒரு கலந்துரையாடலுக்காக ஒரு இயக்குனர் முறையில் அவர் வந்திருந்தார். அப்போ அவரோட வந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நானும் படத்துல இருந்து நிறைய என்னுடைய ஐயங்களை கேட்டேன். அதுக்கான அவர் கொடுத்த பதில் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து 3 கதாபாத்திரங்கள், பாக்யராஜ் அண்ணன் கதாபாத்திரம், அப்புறம் அந்த அம்பிகா, ராஜேஷ், இது 3 வாழ்க்கை. இது 3 வாழ்க்கையுமே ஒன்றும் இல்லாம முடிச்சிருப்பாரு படத்தை. யாரும் வாழ்ந்த மாதிரி இல்லை, வீணா போயிருக்கு. எதுக்கு இது இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, அந்த படம் எடுக்கணுமான்னு கேட்டேன். படம் வந்து 200 நாள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறீங்க அந்த மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், வாழ்க்கை அதன் போக்கில் தானே இருக்கு, அப்படி தானே இருக்கு இன்னைக்கு. அதை நான் கூட ஒரு ஐயத்தோடு தான் அதை எடுத்தேன், மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, அவரு பல விதமான வகையான சினிமாக்களை அவர் செய்து பார்த்தாரு. அவருடைய உரையாடலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு முத்திரை இருந்தது. அவருடைய மகன் வந்து சாந்தனுவை வச்சு நான் ஒரு கதாநாயகனாக வச்சு அம்மாவின் கைபேசி திரைப்படம் பண்ணேன். அப்போ இன்னும் நெருக்கம் வந்து அதிகமாச்சு. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, அவர் போன்ற பாரதிராஜன் போன்ற, மகேந்திரன் போன்ற, பாலச்சந்தர் போன்ற, பாலுமகேந்திரா போன்ற படைப்பாளிகள் இனி எங்க இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் போன பிறகு தமிழ் சினிமாவில் மிச்சம் என்னதான் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு படத்தை இயக்கிறதே வந்து பெரிய குதிரக்கொம்பா இருக்கு. ஆனால் தொட்டது எல்லாத்தையும் வந்து பெரிய வெற்றி அடைந்தாரு. தமிழ் திரைப்படத்தையும் தாண்டி இந்திய சினிமாவில் அவருடைய தனித்தன்மையை வந்து பதிச்சார். அதெல்லாம் வந்து சாதாரண இது கிடையாது. அண்ணன் வந்து நான் கடைசியா ஒரு பாரதிராஜா ஐயாவுடைய அவருடைய உடலுக்கு பின்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்தாங்க. கொஞ்சம் சோர்ந்து போய் தான் இருந்தாரு. மனச்சோர்வும் இருந்தது, உடல் சோர்வும் இருந்தது. உடம்பு பார்த்துக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன். ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியோட தான் இருந்தார். அதுதான் நான் மீளவே இல்லைங்க. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். அவரை பிடிக்குங்கிறத விட அவருடைய படைப்புகள் எல்லாமே சேர்ந்து பிடிக்கும். சில பேர் வந்து படைப்புகளை மட்டும் சிறப்பாக செய்வாங்க, மனிதன் ரொம்ப கேவலமா இருப்பான். இவர் அப்படி இல்லை. அவருடைய படைப்பும் சிறப்பு, மனிதனுக்கு அவரும் சிறப்பு. இந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும், எனக்கு எப்படி சாந்தனவையும் அவங்க பூர்ணிமா அம்மாவும் எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய வேலைகள்லாம் பண்ணிட்டு போயிட்டார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்பையே பெற்றுட்டார். அதுதான் எனக்கு வந்து தெரியாது. எம்ஜிஆர் கிட்ட அவ்வளவு சாதாரணமெல்லாம் நீங்க நெருங்க முடியாது. ஒரு 10 நிமிஷத்துல அளந்து ஆளை வெளியே அனுப்பிச்சுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர். குறிப்பா அவரை பத்தி நான் சொல்லணும்னா, தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியான கொங்கு பகுதியினுடைய
கொங்கு மொழியை திரைப்படத்தில் வந்து கையாண்டார். அதன் பிறகுதான் கொங்கு மொழி வெளியில வந்து பரவலா அறியப்பட்டது. அதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே அது வந்து பெரிய ஒரு புரட்சி தான். அது வந்து இலக்கியத்தில் செய்ய வேண்டிய ஒரு பணியை திரைப்படத்தில் அவர் செஞ்சார். இது மேல எப்படி எனக்கு அவரை தெரியலங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாக்யராஜ் அண்ணனை பத்தி பேசுறோம், ஒரு நாளைக்கு வேற செய்தி கடந்து போயிடுவோம். ஆனால் அவருடைய இழப்பு வந்து தமிழ் திரையுலகம் அதாவது நினைவு கூர்றதை விடவும் படத்தை வந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் நிறைய இழப்பாங்க. நேற்று தான் நான் வந்து முந்தானே முடிச்சு வீட்டுக்குள்ள வரேன். வீட்டில் சினிமா வந்து ஓடாது, தொலைக்காட்சியாக ஓடாது. எண்பத்தில் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மிக பிடிச்ச ஒரு சினிமா. அந்த கட்டத்தில் நான் திரைப்பட கல்லூரி 3ஆம் ஆண்டு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எவ்வளவு எளிமையா, நகைச்சுவையா ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கைய, நடுத்தர மக்களுடைய கதாபாத்திரங்களை எடுத்துக்கிட்டு மிக சிறப்பா வந்து இந்த திரைத்துறையை கையாண்ட ஒருத்தர். பேரிழப்புங்க. அது வந்து எல்லாம் யார் செத்தாலும் நம்ம பேரிழப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, இது உண்மையான ஒரு பேரிழப்பு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் மீளலைங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.